நம்ம பாட்காஸ்ட்ல நீங்க தடவை கதை கேக்குறீங்கன்னா மறக்காம ரேட்டிங் கொடுங்க. அதே போல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பிளேலிஸ்ட் பேஜை விசிட் பண்ணுங்க. அதுல 35க்கும் மேற்பட்ட பிளேலிஸ்ட் ஒரே இடத்துல இருக்கு. எல்லா கதைகளையும் சுலபமா நீங்க நேவிகேட் பண்ண அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? நற்பண்பு கதைகள். கோல் மூட்டக்கூடாது. நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல திருவாரூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த கோவிலோ அவ்வளவு பெருசாக இருக்கும். இந்த கோவிலுக்கு முன்னாடி உள்ள தெப்ப குளமும் அவ்வளவு பெருசு. இந்த கோவிலும் தெப்ப குளமும் மட்டும் கிடையாது, இந்த கோவிலோட தேர் கூட அவ்வளவு பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும். இப்படி இந்த திருவாரூர்ல பல வருஷத்துக்கு முன்னாடி கந்தசாமி முனுசாமி அப்படின்னு 2 நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதுல கந்தசாமியோ சலவை தொழிலாளி, முனுசாமியோ மண்பானைகள் செய்யற குயவர். இந்த 2 பேருமே அந்த காலத்துல அரசர்கிட்ட வேலை பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் இந்த 2 பேருக்கும் அவங்க செய்யற வேலைகள்ல யாரோட வேலை சிறந்தது அப்படிங்கறதுல கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. இந்த வாக்குவாதம் அப்படியே பெருசாகி சண்டையாக மாறிடுச்சு. அப்படி அது சண்டையாக மாறின உடனே இவங்க 2 பேரும் பல வருஷத்து நண்பர்கள் அப்படிங்கறதையே மறந்து அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைய பேசி தீர்த்துக்காம மன்னர்கிட்டயே போயிட்டாங்க. மன்னர்கிட்ட போய் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டும் கோல் மூட்டிக்கிட்டும் இருந்தாங்க. இப்படியே மன்னர்கிட்ட கோல் மூட்டிக்கிட்டே இருந்த இந்த முனுசாமியோ கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரி, இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்காவாது, நம்ம கந்தசாமிய மன்னர்கிட்ட வசமாக சிக்க வச்சிடணும் அப்படின்னு நினைச்சு மன்னரை பார்த்து, மன்னா, நம்ம பட்டத்து யானை எவ்வளவு கருப்பா இருக்கு, அதனால நம்ம கந்தசாமி கிட்ட அதை கொடுத்து வெளுக்க செஞ்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். இந்த மன்னரோ மிகப்பெரிய புத்திசாலி. இந்த 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கோல் மூட்டி குறை சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. இருந்தாலும் அவர்கிட்ட பல வருஷமாக விசுவாசமாக இந்த 2 பேரும் வேலை செய்யறாங்க அப்படிங்கறதுனால கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால எதை பத்தியும் சிந்திக்காதவர் போல கந்தசாமிய கூப்பிட்டு, இந்த கந்தசாமி, நீனு நம்ம பட்டத்து யானையை கொண்டு போய் அத நல்லா வெளுக்க வச்சு கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு. உடனே இந்த கந்தசாமியும் சும்மா இருப்பானா? அவனும் மன்னரை பார்த்து, மன்னா, நானு யானைய வெளுக்க செஞ்சிடுவேன், அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அத நம்ம துணி காயறபடி கொடியில போட்டு காய வைக்க முடியாது. அத வேக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய மண்பானை தேவை. அத நம்ம முனுசாமி கிட்ட சொல்லி இந்த யானைய வேக வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பானைய செஞ்சு தரும்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அத கேட்ட இந்த மண்பானை செய்யற முனுசாமியும், ஆஹா, நம்ம அவனை கோத்து விடலான்னு பார்த்தா இவன் நம்மள மாட்டி விட்டுட்டானே, நல்லா சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு தன் மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருந்தான். உடனே அரசரும் அவனை கூப்பிட்டு, இந்த முனுசாமி, கந்தசாமி சொன்னது கேட்டுச்சா? நம்ம பட்டத்து யானைய வேக வைக்கிற அளவுக்கு நல்லா பெருசா ஒரு பானைய செஞ்சுட்டு வா அப்படின்னு ஆணையிட்டாரு. இத கேட்ட இந்த முனுசாமியும் திருன்னு முழிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் இந்த 2 பேரும் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. ஆஹா, உன் மேல நானும் என் மேல நீயும் இப்படி குறை சொல்லி ஒருத்தர் மேல ஒருத்தர் கோல் மூட்டி மன்னர்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம். இனிமேல் அவர் கொடுக்க போற தண்டனையால நம்ம 2 பேரும் துன்பம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்களோட தவறுகளை அவங்களே திருத்திக்கணும் அப்படின்னு உணர்ந்தாங்க. அந்த சமயத்துலதான் மன்னரும் 2 பேரையும் பக்கத்துல கூப்பிட்டு, இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோல் மூட்டிக்கிட்டு இங்க வந்து நின்னது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நான் இட்ட ஆணைய கேட்டு இத்தனை நேரம் உங்க 2 பேர் மண்டையிலையும் அது உரைச்சிருக்கும்
அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதனால இத்தனை வருஷமா நண்பர்களாக இருந்த நீங்க இனிமேலும் தொடர்ந்து நண்பர்களாக இருக்கணும், சரியா? அப்படின்னு அறிவுரை சொல்லி அவங்கள அனுப்பி வச்சாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளும் இந்த 2 பேர் போல நம்ம கூட படிக்கிறவங்க, நம்ம கூட பிறந்தவங்க அப்படின்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லி வம்புல மாட்டிக்கிட்டு முழிக்கிறத விட அடுத்தவங்க மேல குறை சொல்லாம தன்கிட்ட இருக்கிற குறைய திருத்திக்கிறது தான் சிறந்த வழியாகும், சரியா? அவ்வளோதான்.